ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவிகொடு. உபாகமம் 28:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தது வேண்டுகோள் அல்ல, வாக்குறுதிகளை சேர்ந்த கட்டளைகள். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் கர்த்தர் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவார். செவிகொடாமல் போனால் ஆசீர்வாதம் இல்லை என்ற நியதி மாத்திரம் இருக்குமானால் நாம் தப்பித்திருந்திருப்போம். தேவ சத்தத்தை உதாசீனம் செய்திருப்போம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனால் சாபங்கள் வரும் என்று கர்த்தர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சாபம் வரும் என்பதனாலே தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லுவீர்களா? நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இயேசுவை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுவீர்களா? தேவ பிள்ளையே, சாபம் என்பது அழிந்து போகும்படி தேவன் நம்மை சபிக்கும் காரியம் அல்ல. நீங்கள் அவரது ஆசீர்வாதத்தை உதாசீனம் செய்யும் போது அதை இழந்து போகிறீர்கள். மொத்தத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறீர்கள். அதன் விளைவுகள் தான் சாபங்கள் ஆகின்றன. இவற்றை தெரிந்திருந்தும் கூட உங்கள் வாழ்க்கை பாதைகளை மாற்றுகிறீர்களா? இல்லையே. ஏன் அப்படி நடக்கிறீர்கள்? அதுதான் மனித சுவாபம். ஆகவேதான் அடிக்கடி நமது தெரிந்தெடுப்புகளிலும் தவறுகிறோம். தண்டனைக்காக தேவனை நேசிக்காமல் தேவன் நம்மேல் வைத்த அன்பை உணர்ந்து தேவனை நேசிப்பீர்களானால் நமது செய்கைகள், தேர்ந்தெடுப்புகள் ஒருபோதும் பிழையாகாது. ஆகவே பிரியமானவர்களே, இதுவரை செய்த தவறான தெரிவுகளை தேவ அன்பின் நிமித்தம் சரி செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, பயத்தினால் அல்ல, உமது அன்பின் நிமித்தம் எங்களை உமக்கு தருகிறோம். எங்கள் சுவாப குணத்தை மாற்றி எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உமது வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, எங்கள் தேவைகளை சந்தித்து தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாமல் எங்கள் படியை எங்களுக்கு அனுதினம் அளந்து எங்களை போஷித்தர வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் குடும்பம், பிள்ளைகள், நண்பர்கள், இனஜன பந்துக்கள், திருச்சபையின் விசுவாசிகள் ஐக்கியத்துக்காக உம்மை துதி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவரே, மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படவும், விருப்பம் நிறைவேறவும், அவர்கள் படிப்புக்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும், பெற்றோர்களின் முயற்சிகள் வாய்க்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் மது, போதை, அடிமைத்தனத்திலும் சிக்கி துன்பம், துயரத்தோடு, நோய் நொடியோடு, கடன் பிரச்சனையோடு சமாதானம் இழந்து வாழும் ஒவ்வொருவரும் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆரோக்கியம், சுக பலத்தோடு சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கேன்சர் நோயினால், இருதய நோயினால், நுரையீரல் வியாதியினால், வயிற்றெரிச்சல், வாயு தொந்தரவுகள், இன்னும் கல்லீரல் வீக்கத்தினால், தண்டுவடம், எலும்பு தேய்மானம், மூட்டுவலி, கட்டிகள், இன்னும் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து ஆரோக்கியத்தோடு வாழவும், அவர்கள் உள்ளுறுப்புகள் அனைத்து சிஸ்டங்களும் நன்றாய் செயல்படவும் கர்த்தர் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருப்போருக்கு குறைகளை அகற்றி புத்திரபாக்கியம் தந்தள்ளவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்தள்ளவும், கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் தந்தள்ளவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி கர்த்தருடைய மகிமையால் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கடன் தொல்லையினால் பாதிப்புக்குள்ளானவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் தகுதிப்படுத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறிய அறிவில் வளரவும், மூட நம்பிக்கைகளுக்கு விலக்கி காக்கப்படவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரர்கள் கிடைக்கவும், மக்களும் அதிகாரிகளும் உண்மையாய் உத்தவமாய் செயல்படவும் தேவன் கிருபை செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்பட, ஊழியர் தேவைகள் சந்திக்கப்பட, உற்சாகமாக கொடுக்கும் உழைக்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும்,
பரிசுத்தாவியானவரின் வழிநடத்தல் தந்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.